ஹாய் அண்ட் ஹலோ மக்களே. என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி தான் இருக்குது. என்ன விஷயம்னா கை வீங்கி போயிடுச்சு. இந்த கை பார்த்தா தெரியும் எங்கே வீங்கி இருக்குன்னு. அது மேலே அப்படியே வச்சுட்டோன்னா பென்டெனு காமெடி ட்ரிக்ஸ் மாதிரி எனக்கு ஐஸ் ட்ரிக்ஸ் அப்படியே கிட்ட இருக்கு பார்க்கறதுக்கு. அண்டு அப்படியே தண்ணி கொட்டுன்னு கொட்டுது பாருங்க. ஓஹோ, எதுக்குடா கையில் ஐஸ் வச்சுருக்கீங்கன்னா, கை வந்து கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டைப் அடித்து ஆஃபீஸில் ஒர்க் அவ்வளோ இருக்குங்க. வேறு எதுவும் அது ரொம்ப இதுவாகி வலிக்குது. ஆக்சுவலி ஐஸ் ஒத்தடம் வந்து எது கொடுக்குறாங்கன்னா எனக்கு தெரியாது. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. கை வந்து இது வச்சா வீக்கம் கொஞ்சம் குறையுதா பாருங்க, எப்படி கொட்டுதுன்னு கையில். கொஞ்ச நாளாக சேடாக இருந்தேன். இந்த ஈவினிங் டைமில் நிலா பார்க்குறது சச் அ பியூட்டிஃபுல் திங். எனக்கு நிலாலாம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காதுன்றீங்களா? இந்த ஐஸ் கட்டி வச்சு இப்படி பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் ஒரே ஒன்று தான், வேறு என்ன. இதை பார்த்து ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது, இதுவும் ஒரு கண்டென்ட். ஐஸ் ஒத்தடம். நான் ஆக்சுவலி வந்து உழவன் ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணுறான். ஸோ அவன் தான் வந்து ஒரு சப்சிடி ஒன்று இருக்குது, இது மாதிரி ரூஃப் டாப்பில் வந்து நீ ஏதோ போடுறோன்னா வந்து சப்சிடி இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா. நானும் வந்து இந்த ஹைட்ரோ ஃபார்மிங் அப்புறமா இந்த மஷ்ரூம் ஃபார்மிங் பண்ண போகிறான்னா, மஷ்ரூம் ஃபார்மிங் அவன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கும் அவன் போட்டு கொடுத்துருவான் ஒன்று. இன்னொன்று இந்த பேர் என்ன, சாஃப்ரான்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் பயங்கரமாக வளரும். அது ரொம்ப காஸ்ட்லி. அதோடைய இதழ் அதாவது இந்த பெட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது ஒரு கேஜியே வந்து ₹1,00,000 மேலே போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமே வந்து ₹1000 வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். அது நம்ம ஊரில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இப்போது அந்த அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு அவர் எதாவது சஜஷன்ஸ் எதாவது சொல்கிறாரா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் விவசாயம் பண்ண போகிறோம். நிலம் இருக்குன்னா கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. நிலம் இருக்குது, கலக்கா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா நிலம் இருக்குது, பேருக்குன்னு இருக்குது, அவ்வளோதான். அண்ட் செடி வளர்க்கணுன்னு ஆசை. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கரடிக்குட்டி எல்லா குட்டியும் வளர்க்கணுன்னு ஆசை. ஸோ அதெல்லாம் ஆசைகளாக அது இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு இப்போ கரடிக்குட்டிலாம் வளர்க்க முடியாது நம்மளால், மான்குட்டிங்கெலாம் வளர்க்கக்கூடாது. ஆனால் பூனைக்குட்டி நாய்க்குட்டி வளர்க்கலாம். ஆனால் என்னால் வளர்க்க முடிஞ்ச ஒரே குட்டி எலிக்குட்டி தான். எலிக்குட்டி மூஞ்சக்குட்டிலாம் இங்கே வரும். அண்டு காக்கா குட்டி, கண்ணுக்குட்டி. ஸோ இந்த குட்டிக்கெலாம் வந்து கொஞ்சம் பிஸ்கெட்டை போட்டு குழந்தைங்களை கொஞ்சம் ஜாலியாக்கி விட்டு நம்மளே கொஞ்சம் ஆக்கி விட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு பாருங்களேன், கை ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ இது வச்சு பார்க்குறேன். நல்லா இருக்கு. கைப்பிடிச்சது எவ்வளோ கைப்பிடிச்சிருந்தா ஒரு கை வீங்கியே போயிருக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். ₹10,000 சம்பளத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என் ஃப்ரெண்டு 2 மணி நேரம் வேலை பார்த்து ₹6,000 சம்பாதிச்சிருக்கான். நான் இங்கே 1 மாதம் வேலை பார்த்து ₹10,000 சம்பாதிக்கிறேன்.
ஆனால் அவனுக்காக நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அவன் 2 வருஷமாக வந்து அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் வரைஞ்சி போய் ஒரு ரூமில் இருக்கும்போது நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே தன்னிலை அறிந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அதுக்கான அடுத்த நிலை வந்து நம்ம எங்கே இருக்கோன்றது வந்து நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியலன்னா உபத்திரம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் உங்களால் அவனை பண்ண முடியலன்னா அது சொல்கிறது வந்து 100 டைம்ஸ் பெட்டர். என்ன தான் இது வந்து கஷ்டப்பாக இருந்தாலும் அது சொல்கிறது ஆல்வேஸ் 100 டைம்ஸ் பெட்டர். என் பாடி எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னா இந்த தண்ணி கொட்டிகிட்டே இருக்கா. ஆனால் அந்த கை வீக்காக இன்னும் போட அப்போ எவ்வளோ வீங்கி இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பட் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம்ல. நான் எப்போவுமே யோசிப்பேன், நான் மட்டும் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேன், மற்றவங்களாம் ஏன் அது எந்த அளவுக்கு கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுமே இவ்வளோ தான் வந்திருக்கேன். நான் கஷ்டமே படலன்னா இவ்வளோ தூரம் தான் வந்திருப்பேன். நான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். 6 தடவை 7 தடவை ஃபெயில் ஆகிட்டேன். அதனால் அந்த எக்ஸாமுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்னொரு எக்ஸாமுக்கு நான் ஒரு 4 மணி நேரம் தான் படிச்சிருப்பேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மாசாக பாஸ் பண்ணிட்டேன். அந்த எக்ஸாம் தவிர மீது எல்லா எக்ஸாமும் என்னால் பாஸ் பண்ண முடியுதுன்னா அது என் தப்பா அந்த எக்ஸாம் தப்பா? படிக்காமையே நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமில் 1 மார்க் 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்கும். என்னுடைய கிரேட்டஸ்ட் என்னென்னா யூபிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் இருக்குது மிலிட்ரிக்கெலாம். அந்த எக்ஸாமில் ஆஃபீஸர்ஸ் கேடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓடிஏ அண்ட் இந்த நேஷ்னல் என்எம்ஏ நேஷ்னல் மிலிட்ரி அகாடமி, அப்புறமா வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, நேவல் அகாடமிக்கெலாம் வந்து போகலாம். அந்த எக்ஸாம் எழுதினேன், 1 மார்க்கில் போயிடுச்சு. நெக்ஸ்ட் அட்டம் கொஞ்சம் படிச்சிருந்தா நான் பாஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் படிக்கல, அது என்னோடய தப்பு தான். பட் 1 மார்க்கில் போயிடுச்சு. அதுக்கப்புறமா லைஃப்பும் போயிடுச்சு, நானும் போயிட்டேன். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன், முடியல. அது இன்னும் முடியாமல் இருக்குது. ஆனால் அது தவிர மீது எல்லாமே நான் பாஸ் ஆகிட்டுருக்கேன். அதுதான் எப்படின்னு நினைக்க தெரியும். அவங்க ஃபெயில் ஆக்க முடியாத அளவுக்கு என்னை வந்து எழுத சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு தெரியும் எது ஃபெயில் ஆகும், அதை பார்த்து ஃபெயில் ஆக மாட்டேன். என்ன வேணாலும் சொல்லுங்கள், அந்த நிலா ரொம்ப அழகாக இருக்கும். என்ன வேணாலும் சொல்லுங்கள், அப்போ நானாக இருக்கேன்ல.
யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் யாராவது என்னை ஹர்ட் பண்ணாலும் நான் எதுவும் சொல்லாமல்